அனைவர்களுக்கும் மாலை வணக்கம். என்னுடைய இந்த நன்றி உரையை தெரிவிப்பதற்கு முன்பு ஒரு ஸ்பெஷல் ரெகக்னேஷன் வாஷிங்டன்லேருந்து வந்திருக்கு. இந்த விழா அது 12th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் அவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்றது என்று சொல்லி எனக்கும் என்னுடைய நண்பர் எலிஷா புலிவரத்துக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டு தெரிவிச்சிங்க. ஆனால் உண்மையிலே அந்த 12th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுடைய சக்ஸஸுடைய கதாநாயகனே அருமையான நண்பர் டாக்டர் சம்பத். அவர் தான் விஷனரி லீடர். அவர் இல்லைன்னா நானும் இல்லை, நம்மளும் கிடையாது. உண்மையிலே ஹீ டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். எனக்கெல்லாம் நீங்கள் பொன்னாடை போத்துறீங்க, மாலை போட்டீங்க, உண்மையிலே அதெல்லாம் அவருக்கு போட்ட மாதிரி நினச்சிங்க. என் மனசில் தான் நான் அவர் சொன்னார், அதை செஞ்சு முடித்தோம். ஆனால் அவருக்காக ஒரு ஸ்பெஷலாக வாஷிங்டனுடைய ஒயிட் ஹவுஸினுடைய மெம்பர் வந்திருக்கு. we are going to present to டாக்டர் ஆனரபிள் சம்பத். அவர் ஒரு என்னை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒரு 10 மினிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் சார், ஒரு 20 IAS ஆஃபீஸர் ஈக்குவல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு. அந்த மாதிரி ஒரு திறமைப்படுத்த ஒரு தலைவரோட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு பயணத்தை ரொம்ப நினச்சி பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். Good evening. My name is Elisha Pulivarti and I am the non-Tamil leader. And Tamils are the greatest leaders. And the Tamil Nadu contribution is amazing contribution, not only for GDP, industrial growth, and agriculture, education, many other sectors. If not Tamil Nadu, India cannot progress in GDP, my friends. Today, the Matchbox, do you know Matchbox? In India, started in Tamil Nadu. Even, many other things, what I mean to say. But the contributions which Dr. Sampath has contributed to not only Tamil people around the global, but even others. I am so passionate about his contributions in his leadership. Amazing person which I have come across. Therefore, on behalf of the President of the United States, I take this privilege to present the Presidential Gold Medallion. It's a great honor. One of the greatest honor. We are going to present Dr. Sampath. அதாவது வாஷிங்டன் நீங்கள் வாஷிங்டன் பற்றி வந்தீங்கன்னாக்கா அங்கே நிறைய ட்ரெஷர்ஸ் என்ன இருக்குது. ஒயிட் ஹவுஸ் இருக்குது, கேபிட்டல் ஹில் இருக்குது, லிங்கன் மெமோரியல் இருக்குது, ஸ்மித்சோனியன் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா அடக்கி ஒரு பிளேட், அதாவது டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன் கிஃப்ட். இது ஆக்சுவலாக யுனைடெட் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய கிஃப்ட். அது நம்முடைய விஷனரி லீடர், இந்த கான்ஃபரன்ஸினுடைய சொல்லப்போனால் பில்லர் அவர் தான். ரொம்ப சிறப்பாக 11 முறை மற்ற நாட்டில் நடத்திருக்காரு. 12வது முறை அமெரிக்காவுக்கு வாய்ப்பை கொடுத்து நடத்துறதுக்கு அதனுடைய பின்னாடி இருந்து ஒரு பேக்போனாக இருந்த நம்மளுடைய விஷனரி லீடர். அவருக்காக நம்முடைய சார்பாக அவருக்கு நான் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அதே மாதிரி டாக்டர் சம்பத் இந்த கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் நடத்துன்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா மற்ற இடத்துல நடத்தியிருக்கிறத பார்த்தோம், அவ்வளோ சிறப்பாக நடத்தியிருக்காரு. 11 நாட்டில். அமெரிக்கா போது உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரத்தில் 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்துறது ரொம்ப கடினமானதும். இருந்தாலும்
அவருடைய அனுபவம் இருந்தனால பல இடத்துல நடத்துறதுனால நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு வாஷிங்டனில் மூணு நாள்கள், அதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்லை, 12th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், 3 நாள் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தின ஒரே மைனாரிட்டி எத்னிக் கம்யூனிட்டி தமிழ் அமெரிக்கன்ஸ். உண்மையிலே அவ்வளோ ஈஸி கிடையாது. அது உண்மையிலே சிறப்பாக நடந்துச்சு. அது காரணம் நான் என்னன்னு சொல்கிறாங்க, அப்படிதான் கிடையாது. இங்கே வந்திருக்க நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. டாக்டர் பீட்டர் இருக்காரு, அது மாதிரி நிறைய இங்கே வந்த சார் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் சொல்லப்போனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதர் அவர் இளங்கோவன் அவருடைய டாக்டர் தான் ஃபுல்லாக டிஜிட்டல் இன்சார்ஜ். அதனால் உண்மையிலே நான் மட்டும் இல்லை, இதனுடைய ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் மிஸ்டர் அலிஷா புலியர்த்தி, ஆனரபிள் நெப்போலியன் சார் அவங்களாம் தெரியும். அவரெல்லாம் 3 மாதமாக அதுக்காக உழைச்சார், நிறைய உதவி செஞ்சார். ராஜாராமன் ஒரு நண்பர், அவரும் இருந்தார். அதனால் இந்த கான்ஃபரன்ஸுடைய வெற்றிக்கு பல லீடர்ஸ் முக்கியம். ஆனால் இந்த கான்ஃபரன்ஸ் அமெரிக்கா நடத்துறேன்னு விதை போட்டவர் நம்முடைய விசி லீடர் டாக்டர் சம்பத் அவர் தான். அது மாதிரி அவர் எதை போனாலும் சரி ரொம்ப சிறப்பாக நடக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் திரு வள்ளலார் அவர்கள் போயிட்டார். நீங்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், நிறையா கொண்டு வரணும், பல நாட்டிலேருந்து கொண்டு வரணும்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இங்கேயே இருக்கார் தமிழ்நாட்டில், அவர் தான் டாக்டர் சம்பத். நீங்கள் அவரை பிடிச்சா போகும். எந்த தொழிலுக்கு, எந்த இண்டஸ்ட்ரிக்கு, எந்த துறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை கொண்டு வர திறமை அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம். உண்மையிலே அடுத்த 13வது கான்ஃபரன்ஸு நடத்துறதுக்கான துவக்க ஆரம்பிச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது உங்களுக்கு அவரே சொல்லுவார் எங்கே நடக்க போகுதுன்னு. நீங்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்வேன் நம்புகிறேன். குறிப்பாக அந்த கான்ஃபரன்ஸினுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்த ஒரு பாடு அவரே என்று சொன்னார், இந்த மாதிரி சார் நம்ம குளோபல் தமிழ் நாடு ஹவுஸ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் திங்க் டேங்க் பண்ணணும்னு சொன்னார். அது உண்மையாக நல்ல ஐடியா. ஏன்னா தமிழர்கள் உலகம் தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டர் சும்மா தமிழ்நாடு ஹவுஸ் மட்டும் இருக்காமல் அது ஒரு ட்ரேடிங் பார்ட்னர், ட்ரேட் சென்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது சஸ்டெயின் ஆகும்னு சொன்னார். நான் அதற்கு அவரோட ஒப்பு தெரிவித்து, இது நம்ம மட்டும் செஞ்சால் நல்லா இருக்காது, தமிழக அரசினுடைய ஒரு பிளஸ்ஸிங் வேணும், ஆதரவு வேணும். அப்படி இருந்தால் அது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்டாக மாற நல்லா இருக்கும் என்று சொல்லி அது விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக எல்லாருடைய ஒத்துழைப்படி அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமென்ட்டு ஒரு நம்பிக்கை உள்ளது. அதாவது இந்த கான்ஃபரன்ஸு இவ்வளவு சிறப்பாக நடந்தது காரணங்கள் நான் பதவி போனேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸ் இங்கே இருக்காங்க. சில பேர் ஒவ்வொரு டாபிக் ஒரு வகையான டாபிக். சில பேரை பார்த்தேன், சார் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி ஸ்கேல் அப் பண்ண போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் உண்மையிலே ஒரு வழிகாட்டாக இருந்தது. எல்லா இன்னோவேட்டர்ஸ் வந்தாங்க, எல்லா ஆண்டர்பிரினர்ஸ் வந்தாங்க. அங்கிருந்து எப்படி அவங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸை மீடியம் பிஸ்னஸ் ஆகும், மீடியம் பிஸ்னஸ் லார்ஜ் பிஸ்னஸாக கொண்டு போவதற்கான எல்லா அடிப்படை ஒரு நெட்வொர்க் தான் அந்த கான்ஃபரன்ஸு. அதனால் உண்மையிலே இந்த கான்ஃபரன்ஸ் மீண்டும் மீண்டும் பல நாடுகளில் நடந்து நமது தமிழ் மக்களையும் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸையும் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதற்கு நாம் எல்லாம் ஈடுபடுவோம். இந்த கான்ஃபரன்ஸில் வெளியுலகத்துக்கு, அதாவது அமெரிக்கா நடந்தாலும் தமிழக மக்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு சேர்த்தவர் நண்பர் சலீம் இருக்கார், தந்தி. இவர் இங்கேருந்து அங்கே வந்தார். உண்மையிலேயே உங்களுடைய எல்லா நியூஸையும் பார்த்து அப்போ தான் அது கான்ஃபரன்ஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க. அது இல்லாமல் 3 டிவி இருக்காங்களா, அதுவும் ரொம்ப சிறப்பாக அவங்க 2 பேரும் உண்மையிலே 3 days எங்களோட இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டுக்கு உலகம்பெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் உண்மையிலே இந்த பாராட்டு யாருக்கு என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த பாராட்டு இந்த விழா, இந்த கான்ஃபரன்ஸுடைய ஃபவுண்டர் விசி லீடர் டாக்டர் சம்பத் அவர்களுக்கு. உங்களுக்கு உண்மையிலே சம்பத், நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். we will do more. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தந்தி டிவி மாதிரியே இன்னைக்கு சன் டிவி, அப்புறம் புதிய தலைமுறை, அப்புறம் ராஜ் டிவி, அப்புறம் வேறு யாராவது டிவி வந்திருக்கீங்க?
கலைஞர் டிவி, அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களும் வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக அடுத்த ப்ராஜெக்ட் வந்து குளோபல் தமிழ்நாடு ஹவுஸ் ப்ராஜெக்ட் வந்து வாஷிங்டனில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வரணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மக்கள் மத்தியில் இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த ப்ராஜெக்ட் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் அவர் சொன்னார், பணம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறது எங்கள் பொறுப்பு, ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஆசீர்வாதமாக செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கமும் இங்கே இருக்கிற தனவந்தர்களும் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து உலகத்தில் ஃபஸ்ட்டு வரப்போதே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒய்எம்சிஏ மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டாக, ஒய்எம்சிஏவில் எல்லாம் இருக்குல்ல, ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதே மாதிரி அமையும், மேற்கொண்டு பல வசதிகளை கொண்டதாக அமையும் என்பதை தெரிவித்து, இந்த ப்ராஜெக்டை வந்து சொன்ன உடனே நோன்னு சொல்லாமல் 10 ஏக்கர் லேண்டை நாங்கள் வாங்கிறதுக்கான இடத்த பார்த்து வச்சுட்டோன்னு சொல்லிட்டார் உடனே. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா யார் வந்து அடுத்த நிமிஷம் அது 1.2 மில்லியன் ஆக போது, அதற்கான பணத்தை நாங்கள் சேர்க்க போகிறோம், சேர்த்து முதல்ல இடத்த வாங்க போகிறோம்னு சொல்லியிருக்கார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உடனுக்குடனே எப்படி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதோ அதே போல் இந்த உலகளாவிய தமிழ்நாடு இல்லம் என்கிற ஒரு நிறுவனம் உருவாகி, அதில் நாம் அனைவரும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வாஷிங்டனில் போய் ரூம் எடுத்து நம்ம தங்கணும், அங்கே போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் தமிழ் சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் உறுதி கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இதற்கான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடித்த நம்முடைய டாக்டர் ராஜநடராஜன் அவர்களுக்கும், அதற்கு உடனிருந்து ஒத்துழைத்த திரு எலிசா புலிவத்தி அவர்களுக்கும், அவர்கள் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா ஜனாதிபதியே கொடுத்த அந்த விருதை வேற எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நான் விருது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கே விருது கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவருடைய பாராட்டுக்கு, அவருடைய விருதுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்த விருதாக கருதி உங்களுக்கு அனைவருக்கும் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ராஜெக்டு நல்லா வரும். ஏன்னா 1974 பழனி பெரியசாமி அவர்கள் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு 2025 டாக்டர் ராஜநடராஜன் அவர்கள் எப்படி இங்கு ஒரு கட்டடம் எம்ஜிஆரால் வந்ததோ அதே போல் வாஷிங்டன் டிசியில் டாக்டர் ராஜநடராஜனால் அந்த கட்டிடம் வரும் என்று தெரிவித்து, இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அனைவரும் உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.